அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு வெறும் 10 நிமிடத்தில் நாம் ஓதிவிட்டு எழும் முன் ஒரு மகத்தான அமல் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சக்தி பெற்ற அமல். இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் அமல் திக்ரு செஞ்சால் போதும், நம்ம கேட்குறது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அனைத்தையும் சேர்த்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் எது கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் நெருக்கடியான பிரச்சனை வருது. பண தேவை இருக்கிறது சொல்லவே வேண்டாம். கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தெரியும் இந்த மாதிரி அவசர சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு. அப்படி நம்ம எவ்வளோ நெருக்கடியான கடைசி நேரத்தில் இந்த அமல் நம்மக்கிட்ட இருந்தால் மீட்டு எடுக்கும். அப்படிப்பட்ட அமல் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்ல முறையில் ஒளி செய்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து என் ரப்பிடம் கேட்க போகிறோம். அந்த இடத்தில் எழுவதற்கு முன் அல்லாஹ் என்னிடம் கொடுப்பான் என்று முழு நம்பிக்கையோடு மனதில் நிறுத்திக்கிட்டு நம்மளே செய்ய தொடங்க போகிறோம். இந்த அமல் என்னென்னு பார்க்கலாமா? முதலில் கிப்லாவை முன்னேக்கி உட்காருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் 10 தடவை ஓதணும். ஓதிட்டு இதுக்கு பெரிய சிறப்புகள் இருக்குது, ஏராளமான சிறப்புகள். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு இருந்தால் அத்தனை தேவைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்மில்லா சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ தேவைகள் கிடைக்கும். தாரூதே சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத். இது நீங்கள் 11 முறை ஓதணும். ஓதுனீங்கன்னா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இதை தொடர்ந்து நீங்கள் 40 நாட்கள் வந்தாலும் உங்கள் தேவைகள் ஒன்று ஒன்றாக முடியும். பலவித தேவைகளும் நியத்து வைத்து நீங்கள் ஓதணும். அனைத்துமே கபூலாகும். ஏன்னா சலவாத் அப்படிப்பட்ட மகத்தானது. எல்லா வித பிரச்சனையும் நீங்கள் அல்லாஹுக்கு பரக்கத் ரஹமத் கிடைக்கும். இது நீங்கள் ஓதணும். 11 தடவை ஓதுங்க. இப்போ சூரா கௌசர் 40 சூறா. இந்த சூறா ஓதனால ஒரு தடவை ஓதணும். ஓதுனா ஒரு கண்ணீர், கஷ்டம், கவலை, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரிஸ்க்கு தரக்கூடியது சூரா கௌசர் சூறா. இந்த சூறா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே நிறைய நன்மை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குறைதான் பார்க்குறோம். அதனால்தான் இந்த சூறா ஓதுங்க, நன்றி உணர்வு. அடுத்து சூரா இக்லாஸ். சூரா இக்லாஸ் குல்ஹுல்லாஹு சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இது குரானில் 3 ஒரு பங்குன்னு. சூறா சின்ன சூறா. இதற்கு ஏராளமான பலன்கள் இருக்குது. ஒரு தடவை ஓதுனா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தயார். 3 முறை ஓதிங்கன்னா முழு குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட சூறா. இதை நியத்தை வச்சு 200 முறை இந்த சூறா இக்லாஸை ஓதினீங்கன்னா நம்ம ஹாஜத்துகள் நிறைவேறும், துவா கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த சின்ன சூறாவுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சூறா அல்லாஹுடைய திருநாமங்கள் அது இருக்குது குல் அல்லாஹ் சூறாவில். எனவே இந்த சூறாவை நீங்கள் 11 தடவை ஓதிக்கிங்க. இறுதியாக யா ஹய்யு யா கையும் 71 முறை உங்களுடைய விரல்களாலும் எண்ணிக்கலாம், இல்லை தஸ்பீ மணியெல்லாம் ஓதணும். ஆனால் 71 தடவை யா அல்லாஹு யா அனியு அப்படின்னு கண்களை மூடி தஸ்பீ செய்யுங்கள். அல்லாஹுவே தேவையற்றவன், அத்தனை ஹாஜத்துகளும் அத்தனை அவசியமில்லாத எல்லாமே கபுலாகும். செல்வம் இழுத்து வரும். கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பண தேவை இருக்குது, வேலை கிடைக்கல, லாபம் இல்லை, அப்படி சொல்லவே மாட்டீங்க. அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுப்பான். ஆனால் நம்பிக்கையோடு ஓதணும். எல்லாம் கொடுக்கிறோன் அல்லாஹ் மட்டும். நாம் எப்போதும் மனிதன்தான் கேட்கிறோம், ஆனால் உண்மையில் கொடுக்கிறோன் அல்லாஹ் தான். இதை அடிக்கடி சொன்னால் ரிஸ்க் அதிகரிக்கும், மனசுக்கு அமைதி வரும். பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் 11 தடவை. தாரு சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சலவாத் 11. எந்த சலவாத் இது மிகப்பெரியான நல்ல பயன் தரக்கூடிய சலவாத். சூரா அல் கௌசர் ஒரு தடவை. சூரா அல் இக்லாஸ் சூரா 11 தடவை. யா அல்லாஹு யா அனியு 71 தடவை ஓதி துவா கேளுங்க. ஒரு இடத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரே இடத்துல உட்காந்து அல்லாஹ் கையேந்தி கேளுங்க. இந்த இடத்தில் எழுவதற்கு முன் அல்லாஹ் ஆமீன் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ்
என் துவா கபுல் ஆகலை என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சலவாத் சொல்கிறியா? அதுக்கப்புறம் அவர் அதிகமாக சலவாத் ஆரம்பித்தார். அவரோட துவா கபுலும் ஆயிடுச்சு. அதனால் சலவாத் ஓதுறதுக்கு அதிகமாக சலவாத் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான அமலை செய்யக்கூடிய நம்ம அனைவரையும் நம்ம எல்லோருக்கும் கிருபை செய்வனாக. ஆமீன் என்று இந்த பதிவை முடிவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.